இது வந்து ஆயிரக்காய்ச்சி மரம். ஒரு 250-300 ஆண்டுகளுக்கு முந்தின மரம். எங்கள் 4வது தாத்தா வச்சுருப்பாங்கன்னு ஒரு கணக்கு பண்ணுறாங்க. பலாமரம் வந்து லேண்ட்மார்க்காக இருந்திருக்கு இல்லைங்களா? ஆமாம், மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமாம். இது வந்து ராமாயண காலத்துலையும் பலாக இருந்திருக்கு. அப்பர் காலத்தில் திருவிலே அவர் பாடிருக்காரு. இப்போ பலாவுக்கு வந்து புவிசார்பு குறியீடு வந்து வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க இல்லைங்களா? அதை எப்படி நீங்க முன்னெடுத்து வாங்கினீங்க? என்ன காரணம் சொல்ல முடியுமா? இங்கே வாழைத்தார் வெட்டிமே கொடுக்குறேன்னு மருந்து அடிக்கிறாங்க. ஆமாங்க ஐயா. மாங்காய் நான் கொண்டு கொடுத்து அடிக்கிறாங்க. ஆனா சொல்றது இல்லாம விவசாயிங்கிறாங்க. இதை ஏன் வந்து கவர்மெண்ட் ஆய்வு பண்ணப்படக்கூடாது? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் ஐயா. உங்கள் பேர் நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் மாளிகம்பட்டு ஆயிரங்காய்ச்சி பலாமரத்துக்கிட்டேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து ஆயிரங்காய்ச்சி மரம். ஒரு 250-300 ஆண்டுகளுக்கு முந்தின மரம். எங்கள் 4வது தாத்தா வச்சுருப்பாங்கன்னு ஒரு கணக்கு பண்ணுறாங்க. இந்த மரத்துக்கு இப்போ தற்சமய சூழ்நிலையில் மத்திய கவர்மெண்ட்டில் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த மரத்தை வந்து விதை போட்டு கன்று உற்பத்தி பண்ணாலும் இதில் சீடு எடுத்து ஒட்டு போட்டாலும் இதுக்கு வந்து ராயல்ட்டி தொகை வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மத்திய கவர்மெண்ட் இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க 9 வருஷத்துக்காக. இது அது வரைக்கும் பராமரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கணும். இது வந்து ரொம்ப வயசான மரங்கிறதால இது ஒரு 1000 காய் காய்க்கணும். பிஞ்சு விடும். ஒவ்வொரு இதுலேயும் 5 பிஞ்சு 6 பிஞ்சு விடும். நாங்கள் வந்து 2 பிஞ்சு 1 பிஞ்சு தான் விடுவோம். மற்றெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இது வந்து நல்லா குண்டாக நல்லா அழகாக இருக்கும். ஒரு 5 கிலோவிலேருந்து 10 கிலோ 15 கிலோ வரைக்கும் வரக்கூடியது. இது வந்து என்னோடய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா சமையலுக்கு ரொம்ப உகந்தது. பிரியாணி சமையல், கொத்துக்காய், பொரியல், பொடி மாசு, இந்த மாதிரி எல்லா ரகம் செய்கிறதுக்கும் ரொம்ப உகந்தது. அதே மாதிரி வந்து காயை வெட்டி வைச்சா ஒரு 8 நாள் சென்று பழுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. வெளியில் எடுத்து போகிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு ரகம். நல்லா குண்டாக இருக்கும். சோளம் நிறையா இருக்கும். எல்லாத்துக்குமே உகந்ததாக இருக்கும். இப்போது நம்ம தோட்டமெல்லாம் பார்த்தோம், நிறைய பலாமரம், முந்திரி மரங்கள், வாட்டர் ஆப்பிள்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருக்கீங்க. ஆமாங்க. அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சை மரமும் இதே மாதிரி 1000 காய்ச்சி பலா மாதிரி அது எலுமிச்சை மரமும் அந்த அளவுக்கு காய்க்கிற மாதிரி ஒரு மரம் எலுமிச்சை மரம் ஒன்று இருக்குங்க. இப்போ இந்த பலாமரம்னு சொல்லிட்டு இந்த பலாமரத்தில் எத்தனை வகைப்பாடு இருக்குது? அந்த பழத்தினோட சுவையெல்லாம் எப்படி இருக்கும்? என்னென்ன மாதிரியெல்லாம் இருந்துச்சு? நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பலாப்பழம் வந்து சுவைத்தன்மை எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் வந்து சின்ன வயசு நாங்கள் வாங்கும்போது ஒரு பலாப்பழம் வாங்கினோம்னா அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற ஒரு எண்ணத்திலே வாங்குவோம். இந்த பழம் இப்படி எடுத்தால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனுடைய வகைகள் என்னன்னு சொல்லுவீங்க? இது வந்து பலா வந்து இப்போ தச்சியம் பார்க்கும்போது எங்ககிட்டே ஒரு 30 ரகம் இருக்குது. இல்லை, இது வந்து நாட்டு ரகத்துலேருந்து உற்பத்தி ஆகும் தான். இது வந்து மகரந்த சேர்க்கை மாற்றத்தின் மூலியமாகவும் இங்கே உள்ள கிளைமேட்டு மாறினால மரம் தான். இது நாங்கள் வந்து புது ரகமாக வெளியிலேருந்து கொண்டாந்து இது பண்ணல. இப்போ தான் தச்சியமாக வெளி ரகத்தெல்லாம் கொண்டாந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து சுவைத்தன்மைங்கிறது சுமார் வந்து 20% 42% வரைக்கும் இனிப்பு சுவை வரக்கூடியது இருக்குது. இது வந்து மரம் ரகத்தை சேர்ந்தது தான். அந்தந்த ரகம் தான். சில வந்து இது வந்து அந்த குழகுழப்பு இல்லாமல் நல்லா திக்னஸ் இருக்கும். சாப்பிட்றதுக்கு சுவைத்தன்மையாக இருக்கும். நல்லாவும் இருக்கும். சிலது வந்து அதிகமாக தண்ணி கட்டிட்டாங்கன்னா இந்த உரங்குறம் யூரியாலாம் போட்டாங்கன்னா கொஞ்சம் குழகுழப்பு வரும். சீக்கிரம் கிடக்கூடிய தன்மை இருக்குது. இதை வந்து ஓரளவு அந்த வியாபாரிங்களும் குத்துவக்காரங்களும் தான் அதை கொஞ்சம் இப்போ இது பண்ணுறாங்க. அது அவங்க கொஞ்சம் மெயின்டைன்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக கட்டணும். இதெல்லாம் வறட்சி பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பலா. அதனால தான் இந்த வந்து கோடை காலத்தில் பலா ரெண்டுமே வந்து அதிகமாக பலன் கொடுக்கக்கூடியது. சாப்பிட்டாலும் உடம்பு கெடாது அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்க வச்சிங்களேன். இதை வந்து வியாபாரிங்களும் அவங்களும் கொஞ்சம் ஒரு சில இடத்துல பலா சரியில்லைன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அவங்க கொஞ்சம் அதை சரி பண்ணி காம்ப்ளெக்ஸ் யூரியா அதை மாதிரி போட்டு தண்ணியை குறைச்சி காட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ காம்ப்ளெக்ஸ் யூரியான்னு சொல்கிறீங்க, பலாமரத்துக்கு அந்த மாதிரி செயற்கை உரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியமா?
செயற்கை உரம் கொடுத்தாலும் அதை இழுத்து கொடுக்கறதுக்கு அதை கொஞ்சம் போடணுங்கிறாங்க. அது நாங்களாக செய்யலை. தோட்டக்கலைத்துறை, வேளாண்மைத்துறை இவங்களே பரிந்துரை பண்ணி நாங்கள் செஞ்சோம். இது நாங்கள் வந்து அந்த யூரியாவை நாங்கள் தயார் பண்ணல, காம்ப்ளெக்ஸை நாங்கள் தயார் பண்ணல, டிஏபி நாங்கள் தயார் பண்ணல, அவங்க பரிந்துரை பண்ணோம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஈல்டு தெரியுது. அதனால கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். சரிங்க. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் யூரியா வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் தான் வந்ததுங்க ஐயா. ஆரம்ப காலகட்டத்துல வந்து இயற்கை விவசாயம் தான் பெருசா பயன்படுத்தி இருப்பாங்க நான் நினைக்கிறேன். அப்படித்தானே ஐயா? கரெக்டானே? ஆமா. சோ காம்ப்ளெக்ஸ் யூரியா வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒரு 10 வருஷம் வந்துச்சுப்பா அப்படின்னு வச்சுக்குவோம். இல்ல, அது 30 வருஷமா 30-40 வருஷம் வந்துடுது. சரிங்க, 30-40 வருஷம் வச்சுக்குவோம். 40 வருஷம் வந்துடுது. அதுக்கு முன்னாடி நம்ம இயற்கை விவசாயம் தானே பண்ணுவோம். ஆமா. சோ தழைச்சத்துக்காக நம்ம தோட்டத்தை அருகாமையில் இருக்கிற மரங்கள் செடிகள் எல்லாம் வெட்டி நம்ம போட்டு சேத்துல வந்து, அதாவது நம்ம ஏறு கோட்டத்தில் போட்டு மிதிப்போம். அந்த மாதிரிலாம் நம்ம நிலத்தை வந்து வளப்படுத்துவோம். ஆமா. இப்போ வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் யூரியாவுக்கும் இந்த மாதிரி இயற்கை விவசாயத்துக்கும் பலாமரத்துக்கு வந்து எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க? நம்ம பலாமரம் வந்து ஒரு தடவை நட்டுட்டோம்பா, நட்டுட்ட பிறகு அதுக்கு என்ன யூரியா கொடுக்குறது? நம்ம சாதாரணமா மாட்டு சாணம் தள்ளி போட்டா போதாதா? மாட்டு சாணம் போட்டாலே போதும். இப்போ அதே கொஞ்சம் நம்ம போட்டு அதை பண்ணோன்னா நல்லா இருக்கும். அது குறிப்பிட்ட அளவுக்கு இப்போ மாட்டு சாணம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ யாரும் மாடு வச்சு பராமரிக்க முடியாது. எங்ககிட்டலாம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 100 மாடு வரைக்கும் வச்சிருந்தோம். இன்னைக்கு 3 மாடை வச்சு எங்களால் நிர்வாகம் பண்ண முடியல. அன்னைக்கு ஆள் அவ்வளோ வந்தது. அன்னைக்கு வந்து தீவனம் இருந்தது, எல்லாம் இருந்தது. இன்னைக்கு அதே நிலம் இருக்கு, எல்லாம் தான் இருக்குது. இப்போ ஆள் பிரச்சனை வருது. அன்னைக்கு வந்து ஆள் நிறையா இருந்தது. சும்மா வந்து ஆள் வந்து சாப்பிட்டு சாணி அள்ளி போட்டு, சாப்பாட்டுக்காக வந்து சாணி அள்ளி போட்டு போனாங்க. ரெகுலராகவும் ஆள் இருந்தாங்க, ஆள் வந்தாங்க. இன்னைக்கு வந்து நிறையா வேலை ப்ராப்ளம் வந்துட்டுது. அவங்க எல்லாம் ஆள் எட்ட போயிட்டாங்க. அதனால நாங்கள் பராமரிப்பு பண்ண முடியல. நாங்கெல்லாம் இன்னைக்கு 5 மாடு 3 மாடு தான் வச்சிருக்கோம். 55 மாடு குறைஞ்சது 100 மாடு வரைக்கும் வச்சிருந்தோம். நாங்கெல்லாம் அதுக்கு தகுந்த கொட்டா வச்சிருந்தோம், எல்லாம் வச்சிருந்தோம். இன்னைக்கு அதெல்லாம் பராமரிக்கிறது நினைச்சாலே பயமா இருக்கு. நானே 11 மாடு வித்துட்டேங்க ஐயா. அதே மாதிரி ஒன்றும் பண்ண முடியல. அதால வந்து நம்ம தொழு உரங்கிறது கிடைக்கல. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வேற ஒரு ரூட்டை நம்ம பார்க்குறோம். கவர்மெண்ட்டே அதை பரிந்துரை பண்ணாங்க. அதை பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தெரியுது. அப்புறம் அதிக மாசுகளுக்கு வர மாதிரி தெரியுது. அதனால அப்புறம் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சரிங்க, என்னுடைய கருத்து வந்து இப்போ நம்ம செயற்கை உரம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாளடைவில் போக போக நம்முடைய நிலம் வந்து மலட்டுத்தன்மையா ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் இடமே எடுத்துட்டோம்னா, எங்கள் தாத்தா வீட்டு இடம் விவசாயம் பண்ணாங்க சின்ன வயசுல இருந்து. அப்போ வந்து பயங்கரமாக விளையும். எப்போ இந்த செயற்கை விவசாயத்துக்குள்ள வந்து நம்ம வந்தோமோ, ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா மகசூல் கொடுத்துச்சுங்க ஐயா. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கரமாக தான் கிடக்குது எங்கள் விவசாய நிலம். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது வரதுக்கான பாசிபிலிட்டி இந்த பலாவில் இருக்குங்களா? இப்போ வந்துங்க அதெல்லாம் இருக்குங்கிறதுலாம் கிடையாது. இப்போ வந்து மண் மலடா போயிடுது, வீணா போயிடுதுங்கிறதுலாம் அவங்க சொல்றதெல்லாம் சும்மா கற்பனை தான். அது உண்மை கிடையாது. சரிங்க. ஏன்னா மண் வந்து எந்த பொருளை போட்டாலும் மைக்கக்கூடிய தன்மை, செச்சிடக்கூடிய தன்மை, அதை வேற மாற்றக்கூடிய தன்மை உண்டு. எவ்வளவு தண்ணியை ஊட்டினாலும் சரி தான் அது மாற்றிடும். எவ்வளவு விஷத்தன்மையை ஊற்றினாலும் மாற்றிடும். அவ்வளவு தன்மை பூமிக்கு இயற்கையான சத்து இருக்கு. சரிங்க. இவங்க சும்மா ஏமாத்துறதுக்கு சொல்றாங்க. இப்போ இந்த ஒருத்தர் இந்த விவசாய கண்டுபிடிச்சோம், இந்த பூச்சி மண்ணை நாங்களா கண்டுபிடிச்சோம். அதுக்கு முன்னாடி 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தொழு உரம் தாங்க போட்டோம். எங்க கொண்டாந்து திணிச்சது யாரு? இந்த கவர்மெண்ட் தானே, அரசாங்கம். அவங்க அதையே அன்னைக்கு யோசனை பண்ணாத எங்கிட்ட கொண்டாந்து திணிச்சாங்க. இன்னைக்கு மண்ணு மலடா போட்டுன்னு அது காரணம் நாங்களா? அது வித்தது யாரு? கொண்டாந்து அறிமுகப்படுத்தினது யாரு? அது செய்ச்சு வந்து யாரு? ஒரு ஏக்கருக்கு அன்னைக்கு 10 வண்டி 15 வண்டி மாட்டு வண்டியால இப்ப 20 வண்டி கூட அடிச்சோம். அடிச்சு கொண்டாந்து டவுன்ல இருந்து கொண்டாந்து அடிச்சு நாங்க மாசு பண்ணோம். அதை என்ன பண்ணாங்க, நீங்க தொழில் ஒருத்தர் ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நீங்க வந்து உரத்தை போடுங்க, ரசாயன உரத்தை போடுங்க, மருந்து அடிக்கன்னு எங்களுக்கு கத்து கொடுத்தது யாரு? நாங்க எதுவுமே தயார் பண்ணலையே. அவங்க சொன்ன பரிந்துரையை நாங்க பயன்படுத்தணும். இன்னைக்கு வந்து உங்களால தான் கெட்டு போச்சு, உங்களால கெட்டு போச்சு, எங்க மேல சொல்லி நேரம். இன்னைக்கு அதே மாதிரிங்க, இன்னைக்கு ஒரு செண்டு பாட்டில் எடுத்துங்க. சரிங்க. செண்டு பாட்டில் திறந்து வைங்க, ஒரு 5 நாள் செண்டு பாருங்க, அந்த செண்டு பாட்டில் வாசமே இருக்காது. இப்போ அதே மாதிரி விவசாயம் மருந்து அடிக்கிறானே கூட வச்சுக்கோங்க, 85% காத்துல போயிடும். ஒரு 15%, 5%, 10% அது இருக்கும். இப்போ வந்து அது வந்து மாசலுக்கு மேல தான் அடிக்கிறோம். அதனால பாதிப்பு கிடையாது. இன்னைய காலகட்டத்தில் குடோன்ல வந்து மருந்து அடிக்கிறாங்க. மாசல் கொண்டு போய் வச்சு தோலை நீக்கின பொருளை இன்னைக்கு மருந்து அடிக்கிறாங்க. அந்த மருந்து 100க்கு 95%, 85% அதுலேயே தான் ஏறுது. அதே மாதிரி மாம்பழத்தில் அடிக்கிறாங்க, வாழைப்பழத்தில் அடிக்கிறாங்க, ஆப்பிள் அடிக்கிறாங்க. ஆனால் சொல்றது வரைக்கும் விவசாயம் அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. விவசாயம் அடிக்கிறது 5%, 10% இருக்கலாம் அதில். சரிங்க. ஆனால் இவங்க வியாபாரி அடிக்கிறது 85% அதில் இருக்கு. இதையே வந்து மற்ற பேர் ஆய்வுக்காரங்க அதை செய்யல. விவசாயம் மேலே ஏன் குறை சொல்றாங்க? குடோன்ல ஏன் மருந்து அடிக்கிறாங்க?
குடோனில் இப்போ ஆளை போட்டு பூட்டு வாங்க அந்த மருந்து குடோனில் சுத்தமாக ஆள் இறந்துருவான். அதை செய்கிறாங்க. ஆனால் சொல்கிறது விவசாயம் மருந்தை தயார் பண்ணிட்டான். ஏங்க நீங்கள் மருந்து வாங்க போனால் கம்பெனி மூடி போடுவாங்கன்னு அறிஞ்ச அர்த்தம். இப்போ வந்து அதை விவசாயத்தை ஒரு ஏக்கரில் 15 மூட்டை நாங்கள் நெல் எடுத்தோம்னா இன்னைக்கு நான் 35 மூட்டை நெல் எடுக்கிறதுக்கான வழியை சொன்னாங்க. நாங்கள் பயன்படுத்துகிறோம், வருது. அதை தான் பயன்படுத்துகிறோம். 15 மூட்டை அறுத்து 150 ரூபா ஒரு கிலோ அரிசின்னு வாங்கினா ஒரு நாளைக்கு 5 கிலோ அரிசி தான் விற்கலாம். 50 ரூபா அரிசின்னு 35 மூட்டை அறுத்து 50 ரூபா அரிசின்னா எப்படி விற்கும்? 50 ரூபாய்க்கு வாங்குவானா 150 ரூபாய்க்கு வாங்குவானா? 50 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். 4 நாளைக்கு வாங்குவோம், அப்புறம் வாங்க மாட்டான். இப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்களும் செய்கிறோம், நாங்கள் சொந்த யூஸுக்கு செய்யலாம், மற்ற செய்யலாம். அந்த ரேட்டுக்கு வரும்போது அது வந்து சாத்தியக்கூறு இல்லை. அதுக்காக நான் சாத்தியக்கூறு இல்லைன்னு மறுப்பு நான் பேச வரல. இதை வந்து விவசாயத்தில் எது கலந்தாலும் காற்று ஓட்டத்தில் இருக்கும்போது அது முறிச்சு விடுது. சரிங்க. ஆனால் குடோனில் அவங்க போட்டு போடும்போது முறிக்காமல் அப்படியே ஃபைனலாக அது ஏறுது. விவசாயிகள் வந்து நம்ம செயற்கை உரமே பயன்படுத்தினாலும் அது பெருசா வந்து பாதிப்பு ஆகாது சொல்லி நீங்க சொல்றீங்க. மக்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. அதை தாண்டி நம்ம அந்த மகசூலை வந்து அறுவடை பண்ணி எப்ப வியாபாரி கையில போகும்போது வியாபாரி வந்து அதை பதப்படுத்துறதுக்காக மருந்துகள் வந்து செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் வந்து பயன்படுத்துறாங்க. அது விற்பனை செய்யும் போது சீக்கிரமா வந்து கெட்டு போகாததுக்கு மருந்துகள் வந்து இன்னும் அதிகமா பயன்படுத்துறாங்க. அப்பதான் அந்த பொருளோட தன்மை வந்து மாறுபடுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கரெக்ட் தானே? இதான மெயின் பாயிண்ட் இல்லைங்களா? இதான் மெயின் பாயிண்ட். ஏன்னா நாங்க வந்து மாசத்துல இப்ப இது மேல அடிக்கிறோம், அவங்க வந்து அந்த தோல் நீக்கின பொருள் மேல அடிக்கிறாங்க. இப்ப நெல்லு மேல அடிச்சோன்னு வச்சுங்க, நெல்லு கூட பூ வந்த போற காய் பார்த்தா பந்து அடிக்க மாட்டோம், செடிக்கு தான் அடிப்போம்னு வச்சுங்க. ஆமாங்க. இப்ப எதுவுமே அந்த வந்து கேழ்வரகோ கம்போ அந்த பூ வந்த போற அடிக்க மாட்டோம். அதெல்லாம் அங்க போய் ஏறதுக்கு சான்ஸ் கிடையாது. இவங்க குடோன்ல நாங்க பதப்படுத்தி கொண்டு போய் கொடுத்தத குடோன்ல வச்சு மருந்து அடிக்கிறாங்களா? இங்க வாழைத்தாறு வெட்டி போய் கொடுக்குறேன்னு மருந்து அடிக்கிறாங்க. மாங்காய் நாங்க கொண்டு போய் கொடுத்து அடிக்கிறாங்க. ஆனா சொல்றது இல்லாம விவசாயிங்கிறாங்க. இதை ஏன் வந்து கவர்மெண்ட் ஆய்வு பண்ணப்படக்கூடாது? ஏன் அதை கட்டுப்படுத்தக்கூடாது? இல்ல மாற்று வழி கொண்டாங்க. பூமி மரடா போடுறதுக்கு யாரு காரணம்? விவசாய காரணம். இப்ப என்ன சொல்றாங்க அவங்க, நீங்க வாங்காத பொருள் தயார் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. பிளாஸ்டிக் பொருள் எடுக்காதீங்க வாங்காதீங்கிறாங்க. ஏன் பிளாஸ்டிக் கம்பெனிக்காரனுக்கு வேற ஒரு லைசன்ஸ் கொடுத்து வேற பொருள் செய்ய இல்ல? நீங்க வாங்கலன்னா சாக்கா கடந்த பொருள் வீணா போடும், அவன் செய்ய மாட்டான்டா. அதுன்னு அர்த்தம். இன்னைக்கு துணை பொருள் பையில தேவைப்படுது, அதை எடுத்து யூஸ் பண்றான். அப்ப நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் அந்த பிளாஸ்டிக் தயார் பண்ணீங்க? ஆரம்ப காலத்துல நாங்க மஞ்சள் பை பயன்படுத்தி விட்டுருக்கலாம்ல. கம்பெனி உள்ள விட்டுட்டு அவங்க தயாரிப்பாங்க, எங்களை வாங்க வேணாம்னு சொல்றேன். அவங்கள சாப்பிட நாங்க ஏன் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. கரெக்ட் தானே? இப்ப அதை அவங்கள வேற தொழில் செய்ய சொல்லு. இப்ப அதே மாதிரி வந்து இன்னைக்கு பிராந்தி பாட்டில் தெரு பூரா விற்கிது, கடை பூரா. சரிங்க. எங்க கால் வச்சாலும் வந்து கண்ணாடி பாட்டில் கிடக்குது. அதை பத்தி யாராச்சும் சொல்ல செய்றாங்களா? ஆமாங்க ஐயா. எத்தனை வருஷம் கிடந்தாலும் அந்த கண்ணாடி கிழிக்குது, போதும், இதை மக்குமா? ராசி கூட 5 வருஷம் வைக்கணும், 3 வருஷம் வைக்கணுங்க. அதை யாராச்சும் பேசுறாங்களா இது வரைக்கும்? ஆமாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, அது மழை சுழற்சி பண்ணலாம். மழை சுழற்சி அங்க போனா தானே பண்றீங்க. இங்க எவ்வளவு பூமியில கெடுது. நம்ம தோட்டத்துக்கு வரும்போதேங்க ஐயா, அங்க பீர் பாட்டில் உடஞ்சி கிடக்கு. அதை பார்த்தோன்னா எப்ப இங்க ஆடு மாடு மேய்ச்சி என்ன பண்றது, மாட்டுக்கால பொத்துருமே ஆடுகால பொத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே வந்தேன். ஆக்சுவலி அதே மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க. எதாச்சும் யார் மேலேயும் ஒரு தெரிஞ்சிடணும், யார் மேலேயும் எதாச்சும் பண்ணிடணும். அதுதான் குறிக்கோளா பண்றாங்க. அதுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட்டையும் குறை சொன்னாலும் அது நம்ம மேல சந்தேகப்படுவாங்க, நம்ம மேல எதிர்மறையா வருவாங்க. இப்போ சொல்லாம இருக்க முடியல. சரிங்க. இப்போ பலாவுக்கு வந்து புவிசார்பு குறியீடு வந்து வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க இல்லைங்களா? அதை எப்படி நீங்க முன்னெடுத்து வாங்கினீங்க, என்ன காரணம் சொல்ல முடியுமா? புவிசார் குறியீடுங்கிறது ஒவ்வொரு பூமிக்கும் அங்கங்கே கிடைக்கக்கூடிய பொருளுக்காக கவர்மெண்ட்டு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து திருப்பதி லட்டுக்கு கொடுக்குறாங்க, உலகம் பூரா லட்டு தயார் பண்ணுறாங்க. அதுக்கு வரைக்கும் ஏன் முன்னுரிமை கொடுக்குறாங்க? அதே மாதிரி எல்லா கோயிலையும் பஞ்சாமரம் கொடுக்குறாங்க. பழனி பஞ்சாமரத்துக்கு வரைக்கும் ஏன் கொடுத்தாங்க? இப்போ அதே மாதிரி முறுக்கு எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க, மணப்பாறை முறுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பன்ருட்டி பலாவுக்கு இது வரைக்கும் யாரும் அதை மெனக்கிட்ட வாங்கினாங்களா கேடான்னு சொல்ல, தனி நபர் கொடுக்க முடியாதுன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து குழு வச்சிடணும். மாலையை மட்டும் ஒரு உற்பத்தியாளர் சங்கன்னு 100 பேர் சங்கம் இருக்குது, அதுக்கு தலைவர் நான். அது மேலே அப்ளை பண்ணோம். சரிங்க. நாங்கள் வந்து மதுரை நபார்டுக்கு அப்ளை பண்ணோம். அவங்க மாநில கவர்மெண்ட்டுக்கு பண்ணாங்க. அப்புறம் மாநில கவர்மெண்ட்டு மத்திய கவர்மெண்ட்டுக்கு பண்ணி அவங்க அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 2022 பண்ணோம். இப்போ 24 லாஸ்ட் எங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. இது அங்கீகாரத்தால் எங்களுக்கு அதிக லாபம்ல எதுவும் கிடையாது. கவர்மெண்ட்டோட அங்கீகாரம் கொடுத்துருக்கு. இந்த பன்ருட்டி பலா இனிப்பான பலா,
இதை ஏலம் வாங்கி சாப்பிட்லாங்கிறதுக்கு நாங்கள் அதை வச்சு மதிப்பு கூட்டி செய்கிறதுக்கோ சேல்ஸ் பண்ணுறதுக்கோ மற்ற அங்கீகாரமாக சொல்லலாம், தைரியமாக சொல்லி வியாபாரம் பண்ணலாங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். என்னுடைய இதில் என்ன இருக்குங்கிறத இன்னும் போக தான் தெரியும். இன்னும் போக தான் தெரியும். இப்போதைக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்கோம். அதுக்கு ஒரு புவிசார் குறியீடு. இந்த மரம் ஆயிரங்காய்ச்சிக்கு இதுக்கு ஒரு குறியீடு வாங்கி கொடுத்துருக்கோம். 2 கொடுத்துருக்கு மத்திய கவர்மெண்ட். சரிங்க. இது இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு இந்த மரம் வச்சிங்க? இந்த மரம் எப்படி 250 வருஷம் 300 வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது சரியான ஆதாரம் எங்களுக்கு கிடைக்கல. இது 4வது தாத்தா வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கள் தாத்தாவே வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னாங்களா, நான் அப்பாக்குள்ளே வயசு இந்த மாதிரி வயசான மரமாக தான் இருந்ததுன்னு. அவங்க இறந்தே கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஆகும். அதால் வந்து இது சில பேர் 400 வருஷம் 500 வருஷம் மரமாக கூட இருக்கலாங்கிறாங்க. அது எங்களுக்கு ஆய்வுக்காரங்களும் ஆய்வு வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு இல்லை. இப்போ சும்மா ஒரு எய்மி சொல்கிறாங்க. அதால் ஒரு 100 வருஷத்துக்கு தான் தெரியும், அதுக்கு மேல் படத்தை எப்படி தெரியும். ஆனால் பூர்வீகமாக அங்கே இருந்திருக்கு, இப்போல்லாம் நிறையா இருந்திருக்கு. இங்கே பழைய பத்திரெல்லாம் பார்க்கும்போது அது பலா மரத்தை கண்டு எழுதிருக்காங்க. இந்த தோப்புலேயே நிறையா இருந்திருக்கு. பலா மரம் வந்து லேண்ட்மார்க்காக இருந்திருக்கு இல்லைங்களா? ஆமாம், இது வந்து ராமாயண காலத்துலையும் பலாக இருந்திருக்கு. அப்பர் காலத்தில் திருவிலே அவர் பாடிருக்காரு. பாடலில் நிறைய சங்ககால பாடல்ல எல்லாத்துலேயுமே வந்து பலாவை பற்றி நிறைய பாடிருக்காங்க. அதால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முந்திருந்தா கூட இருக்கலாம்னு ஒரு ஆய்வு. இப்போ வந்து மேற்கு தொடர்ச்சியமாக தான் இதுக்கு தாய் வீடுன்னாங்க. அதை விட இந்த ஏரியா தான் இருக்குங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு எய்ம் வந்து இந்த பாடல்லாம் பார்க்கும்போது, இந்த பலாவை பற்றி பாடல் பார்க்கும்போது இப்போ பண்ருட்டில் பஞ்சவரண ஐயா வந்து பெரிய பூக்கு 300 ரூபாய்க்கு எழுதியிருக்காங்க. 300 ரூபா அதில் எல்லாத்தையும் அவங்க இது பண்ணிருக்காங்க. அவர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க. நிறைய அதில் கவிதை பாட்டு சங்க காலத்தில் என்ன இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது எண்ணம் தோணுது. சரிங்க. ஐயா, இப்போ சமீப காலமாக வந்து புயல்கள் வந்துட்டுச்சு. ஒரு ரெண்டு அதாவது என்னன்னா, நவம்பர் மாதம் ஆச்சுன்னா பயமாக இருக்கும். எனக்கு உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது, எந்த புயல் வரப்போதோ எந்த மரத்தை சாய்க்க போதோ அப்படின்ற மாதிரி. ஒரு புயல் லாஸ்ட் டைம் ஒரு புயல் வந்துச்சு, தானே புயல் நினைக்கிறேன். தானே புயல் அந்த புயல் தான் தெரியல. அந்த புயல் வந்துச்சுங்க. எங்கள் ஊரில் இருக்கிற ஆலமரம் அரச மரம் எல்லாம் பிடுங்கிடுச்சு. இப்போ அந்த இடத்துல மரமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய மரங்களெல்லாம் பிடுங்கிட்டு போன ஒரு புயல்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி பல வருடங்களாக இந்த மரம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மரம் வந்து இயற்கை சீற்றத்தை வந்து எப்படியெல்லாம் தக்க வச்சு ஸ்டாண்டர்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும்? இந்த மரம் வந்து எந்த இயற்கை செய்தாலும் இதுவும் பாதிக்குது தான். களைப்புறா ஒடிச்சுக்கிச்சு தானே போயிடல, மேல்கொண்ட கலையெல்லாம் மறுபடியும் தான் துளுத்து வந்தது தவிர அது இயற்கை அதாலையும் தாங்க முடியல. இப்போ இந்த தோப்புலேயே கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து கோடிக்கணக்கான பொருள் நஷ்டம். இதில் ஃபுல்லாக பல மரம் இருந்தது தான், அல்லாமல் போயிடுது. இப்போ வந்து அது ஓரளவுக்கு மேலே காற்று தாங்க மாட்டேங்குது. இது வந்து 120-130 கிலோமீட்டர் வேகத்தில் இங்கே வந்து அங்கே ஆளை பார்த்து நேரம் தேகல்ல வந்து கடையை கறந்து இப்படி வரும்போது 22 கிலோமீட்டர் தான் வந்தது வச்சுங்களேன். அதிக புயல் அடிச்சு ரொம்ப நாசம் பண்ணிடுது. அதில் நிறைய மரம் எல்லாம் இளமரம்லாம் போயிடுது. இது கொஞ்சம் கீழே பழத்தில் வச்சுருப்பாங்க போல் இருக்கு அந்த காலத்தில். அதெல்லாம் அடிமரம் சேரத்துக்கான சான்ஸ் இல்லை. மேக்கெல்லாம் ஃபுல்லாக ஒடிச்சிக்கிச்சு, ஒரு இலை கூட இல்லாமல். அப்புறம் அது வந்து அதுக்கு மேலே தோட்டக்கலைத்துறை அன்னைக்கு வேளாண்துறைக்கு அவங்க வந்து பார்வையிட்டு அப்புறம் இந்த மருந்தெல்லாம் போட்டு பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்படி பண்ணி கொஞ்சம் பராமரிப்பு பண்ணி வச்சுருக்கோம். இது இயற்கை இடர்பாடை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அடியோட சேயாதான் இருக்குது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையில் வந்துட்டு இருந்தீங்க, இது இந்த மரம் வந்து அடியில் நட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது பள்ளம் எடுத்து ஆழ பகுதியில் வந்து நட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தென்னை மரம் வந்து நம்ம அடியில் பள்ளம் எடுத்து பள்ளத்தை விட்டுட்டு அடியில் சும்மா அந்த ஆரம்பத்தில் கட்டத்தை அந்த தேங்காய் மேலே வந்து நம்ம மண் சும்மா போட்டு வைப்போம், அந்த மாதிரி கணக்கு சொல்கிறீங்க. போக போக மண் ஏற்றுவோம் இல்லைங்களா? ஆமாம், அந்த மாதிரி தான் இதை நட்டுருப்பாங்க. நீங்கள் நட்டுருப்பாங்க இல்லை? அன்னைக்கு வந்து பூமி பள்ளமாக இருந்து மறுபடியும் சமமாக பண்ணி தரேன். இதில் 250 வருஷத்துக்கு முன்னே எப்படி பூமி வந்துருக்கணும் நம்ம எதையும் ஒரு கணிக்கிறதுக்கான இது கிடையாது. ஆமாம், எப்படி வந்துருக்கும் தெரிஞ்சுக்காது. அது வந்து நேரம் போயிருக்கும். இப்போ ஒரு துணி மடித்து மண் ஏறி போயிருக்கூட இருக்கலாம். நம்ம அது வந்து காரணம் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் மரம் கீழே இருக்குது. இந்த மரம் கீழே இருக்குது. என்னதான் காத்தடிச்சா மேலே மட்டும் கிளைகள் மட்டும் தான் ஆமாம் பாதிப்படையும் இல்லைங்களா? ஆமாம். சரிங்க ஐயா. சார், இப்போ வியாபாரம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த பலா வந்து என்னென்ன முறையில் வந்து வியாபாரம் பண்ணலாம்? நிறைய பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வெளியில் வந்து போகலை, அதாவது வியாபார ரீதியாக பெருசாக வந்து இது விரிவு அடையலை. என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? இது எப்படி வந்து செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? இப்போ இது வந்து நாங்கள் வந்து உற்பத்தி தான் பண்ண முடியும். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, நீங்களே மதிப்பீட்டு பண்ணி நீங்களே அந்த லாபத்தை எடுத்துங்க, நீங்களே பண்ணுங்கிறாங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல 200 மரம் இருக்குது. 200 மரத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 200 டன் காய் வெட்டுறோம். 150,000 டன் காய் வெட்டுறோம். இப்போ நான் மதிப்பீடு செஞ்சால் ஒரு 5 டன் காய் தான் மதிப்பீடு செய்யலாம்.
மீதி 195 டன்னு காயை நான் என்ன பண்ண முடியும்? அந்த 5 டன்னே மதிப்பு கூட்டி செஞ்சேன்னா அதுக்கு நான் 10 ஆள் வச்சுக்கிட்டு பாக்கெட் போட்டு அதை சேல்ஸ் பண்ணுறதோ மற்றது அதான் பார்க்கலாம். இந்த மீதி 195 டன்னு காயை நான் என்ன பண்ண முடியும்? சரிங்களா? சரிங்க. இது வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்தா நாங்கள் உற்பத்தி பண்ண முடியும். இன்றைக்கி வந்து பாம்பேல கிசான் கம்பெனின்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கான ஒரு நாளைக்கு 1000கணக்கான டன் ஆப்பிளோ சாத்துக்குடியோ மாம்பழமோ எல்லாம் வாங்கி அவங்க பெரிய லெவலில் எல்லாம் பண்ணுறாங்க. மாநில கவர்மெண்ட்டும் மெனக்கிட்டு இங்கே இடமோ மற்ற சலுகை கொடுத்து இந்த பலாக்காவில் நீங்கள் மதிப்பு கூட்டி செய்யுங்க, இல்லை ஜாம் தயார் பண்ணுங்க, ஜூஸ் எடுங்க அப்படின்னு கவர்மெண்ட் அதுக்கு ஒரு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து இதை செஞ்சால் அந்த காயெல்லாம் அழிக்கலாம். இப்போ சும்மா நீங்களே பாருங்கன்னா நாங்கள் இன்றைக்கி ஆள் பிரச்சனையும் மற்ற பிரச்சனையும் நாங்கள் இதை தான் பராமரிப்பு பண்ண முடியுமே தவிர இந்த அறுவடை காயை கொண்டு போய் நாங்கள் நேரடியாக விற்க முடியலை. எங்களுக்கு ஓய்வு கிடையாது. வெட்டி கொண்டு போய் வச்சோம்னா அடுத்து வந்து இப்போ டெய்லி ஒரு நாளைக்கு 2 இடம் மரத்தை சுற்றி வரணும். அப்போ தான் இந்த டேமேஜ் காயெல்லாம் எடுத்து போட்டு பண்ணலாம். இப்போ அதால் நான் வந்து மதிப்பு கூட்டி செஞ்சேன்னா நான் வந்து 200 காயை தயார் பண்ணுற ஆள் 5 டன்னை கூட மதிப்பு கூட்டி செய்ய முடியும். அதை விற்க போனாக்கா இந்த வேலை போகிறா கட்டு போமே. அப்படி இழுப்பம் இல்லையே மதிப்பு கூட்டி செஞ்சாலும். அதுக்குங்கிறவங்களாம் வேறு ஆளை தயார் பண்ணி கொடுங்க. அது கவர்மெண்ட் தான் பண்ணணும். அதே மாதிரி ஆளை வெளி கம்பெனி கொடுங்க. அவங்ககிட்ட நாங்கள் ஒப்பந்த முறையிலும் மற்றவங்களே நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் பலாக்காய் கவர்மெண்ட் எடுக்குன்னு நாங்கள் சொல்லலையா? வேறு மாற்று முறை 1000 இருக்குது. அதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் எங்களுக்கு பண்ணணும். நீங்களே பண்ணிங்கன்னா நாங்கள் தயார் பண்ணுறதா மதிப்பு கூட்டி செய்யறதா? 200 டன்னு நான் தயார் பண்ண ஆள் மதிப்பு கூட்டி செஞ்சால் 5 டன்னு செய்ய முடியாது. ஆனால் அப்புறம் எப்படி அதை மதிப்பு கூட்டி செஞ்சு அதை விற்க முடியும்? அந்த 5 டன்னை மதிப்பு கூட்டி செஞ்சு விற்றாங்கன்னு வச்சுங்க, அதை தான் பார்க்கலாம். அந்த மரத்தை பார்க்க முடியாது, காயை பார்க்க முடியாது, எதுவும் பார்க்க முடியாது. இன்றைக்கி ஆள் ப்ராப்ளம் நிறையா வந்துட்டுது. இந்த மரத்தை இப்போ 4 வருஷமாக நானே பார்க்க முடியாத குத்து விட்றேன். ஆள் ப்ராப்ளம் இல்லை, என்னால் மரம் ஏற முடியறதுக்கு இல்லை. சரிங்க. அதே மாதிரி இருக்கிறதால ஆள் ஒரு காய் ஏறி வெட்டி கொடுறான்னா 100 ரூபா காய் கொடுக்குறான். அதுக்கு முன்னா வந்து வெட்டுறான்னா 10 காய் வெட்டி கொடுத்துரு, அம்மானை போவாங்க எடுத்து வந்து வீட்டுக்கு கொடுத்துட்டு வருவான். இன்றைக்கி அப்படி போடுது. இன்றைக்கி பிரச்சனைகள் நிறையா வந்துடுது, வேலை நிறையா இருக்குது, வேலை டிமாண்டுக்கு நிறையா போயிடுது. அவனும் பல ரூபத்தில் போயிட்டான். பூஜனையும் உட்காந்துலாம் வரைக்கிறான், வேறு ரூட்டுக்கு சீட்டுக்கு எடுக்கோ தண்ணி அடிக்கிறதுக்கு போயிடுறான். இதுக்கு வாடாண்டாக்க காசு தெரியா அப்படிங்கிறது இருக்குது. விவசாயமே மறந்து போகிற அளவுக்கு இருக்குது, பயமாக இருக்குது, இதில் லாபகரம் இல்லாமல் இருக்குது. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டு தான் பண்ணணும். நான் கவர்மெண்ட்டை வாங்கி விதிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. அதுக்கு அங்கே முன்னோடி திட்டத்தை கொண்டாங்க. பெரிய கம்பெனிக்காரங்களை கொண்டாந்து தருவிச்சு பண்ணுங்க. தருவிச்சு பண்ணால் அவங்க எல்லாம் வாங்கிக்க இருக்காங்க. சரிங்க ஐயா. இப்போ ஒரு பலாப்பழம் வந்து பழுத்த பலாப்பழம் வந்து எத்தனை நாள் வந்து கெடாமல் இருக்கும்? அது 2 நாள் 3 நாளைக்கு மேலே இருக்காது. 2 நாள் பழுத்த அன்னைக்கு ருசி இருக்கும், மறுநாள் கொஞ்சம் ருசி குறையும், 3 நாள் சுத்தமாக ருசி குறைஞ்சி போகும். எந்த பழ வகைதான் சரி தான், மாம்பழமெல்லாம் சரி தான். நீங்கள் ஆப்பிள் தான் ஓரளவு தாங்கும் வச்சிங்களா. இப்போ சாத்துக்குடி எடுத்துங்க, 10 நாளாக சென்னை ஆகுது. அந்த அழுகல் பிடிச்சின்னா அது வேணா அழுகி வேணா போடும். அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட நாளைக்கு மாதிரி போகும். இப்போ நம்ம பழமாஞ்சி 3 நாளைக்கு தாங்கும். கேரளா பழம் எல்லாம் காயாவே அழிவிடும். உற்பத்தி அதிகம் தான் அங்கே, அவங்க மதிப்பு கூட்டி தான் செய்யலாம். பழமாவோ சொலையா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ரகம் அந்த பூமி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அது. இந்த ரகத்தை கொண்டு போய் போட்டாலும் அப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் வரும். இந்த மரம் வந்து பத்மபுரம் அரண்மனையிலேருந்து இப்போ திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி அரண்மனையிலேருந்து எடுத்த அந்த மரம். சரிங்க. இப்போ அங்கே வரும்போது மாறிடுது அந்த கிளைமேட்டு. மரம் வரைக்கும் உயரமாக போயிடுது தவிர காய் அப்படி இருக்கு, உடனே கிளைமேட் மாறிடுது. சரிங்க. அது மாதிரி பூமியின் தன்மை தண்ணியோட தன்மைக்கு மாற்றி கொடுக்குது. ஓரளவு 100க்கு 100 மாற்ற முடியாதுனா 100க்கு 60% 70% மாறிடுது ஏரியா பொறுத்து. சரிங்க. இப்போ ஒரு பலாப்பழத்தை வந்து சுவையான பழம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கண்டுபிடிச்சு வாங்கலாம்? அது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் தான் யாராக இருந்தாலும். அது மரத்தை ரக பார்க்கணும். நீங்கள் எதானா கத்தியால் ஹோல் பண்ணி பார்த்து வாயில் சாப்பிட்டு பார்த்து தான் வாங்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து 4 வட்டத்தில் பார்க்கும்போது இந்த இடம் தண்ணி கம்மியாக இருந்தால் தண்ணி கம்மியாக கட்டிருக்காங்க, மானவாரியாக இருந்தால் இனிப்பு கனமாக இருக்கும், இறப்பாக இருந்தால் கம்மியாக வரும். இப்போ அதே வந்து வியாபாரிங்க என்ன பண்ணுறாங்க, யூரியா நம்ம கலப்பு உரம் இந்த மாதிரி போட்டு காயை அழகாக வரணும் பெருசாக வரணும்னு தான் செய்கிறாங்க தவிர அவங்க இனிப்பு வரணுங்கிறத செய்யலை. அவங்க லாபத்தை முக்கியமாக வச்சுருக்காங்க, அதை தான் எதிர்பார்க்குறாங்க. சரிங்க. சரிங்க. இந்த பதிவில் வந்து ஆயிரங்காட்சி மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை வந்து நீங்கள் வந்து இந்த மரத்தை பற்றி முழு தகவல் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா.